Hello everyone. நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ வந்து ரவுட்டிங் பார்க்க போறோம். ரவுட்டிங் இஸ் அவர் டாபிக். ஓகே, ரவுட்டிங் அப்படின்னா ரியாக்ட்ல என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டாலேஷன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு புது ஃபோல்டர் உருவாக்கிப்போம். ஃபோல்டர் ஆல்ரெடி நம்ம வந்து ப்ராக்டிஸ் 11 வெர்ஷன் 1 இதிலே போய்க்கலாம். ஆல்ரெடி நம்ம கான்டெக்ஸ்ட் ஏபிஐ பார்த்துருக்கோம், ரைட்? ஸோ அதை ஒரு ரிவிஷன் பண்ணிக்கலாமா? ஸோ ஆக்சுவலி நோ நீட். ஸோ லெட் அஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட். Okay, this is main one directory. This is this. So the run பண்ணிக்கலாம். terminal npm run dev. ஓகே, ஆப்னு வருது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ ரியாக்ட் ரவுட்டர் டாமை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன், தட் இஸ் npm install react router dom. அதுவும் லேட்டஸ்ட்டாக பண்ணலாம், react router dom @latest. So let us make a new terminal, show that இது எப்படி ஆகுது. We don't have any idea on this. Warning, PowerShell detected. You might be using screen reader and disabled PFL line for compatible purposes. If you want to re-enable, run import. Okay, import module ps read line. சரி, இப்போ ஒர்க் ஆகுது. So let's copy this and paste it down here. ஸோ இப்போ இது இன்ஸ்டால் ஆகிறதுக்குள்ள நம்ம வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிப்போம். இம்போர்ட் browser router as router, comma routes, comma route router. ஓகே, ஸோ இது மூணையும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. ப்ரௌசர் ரவுட்டர் ஃபஸ்ட்டு இதைத்தான் நம்ம வந்து போடணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ரவுட்ஸ்னு எடுத்திருக்கோம், ரவுட்டர்னு எடுத்திருக்கோம். ஸோ லெட் அஸ் கம் அகைன் அண்ட் ரவுட்ஸ். அதுக்கப்புறம் ரவுட், இதை வந்து இந்த மாதிரி செல்ஃப் க்ளோசிங்காக பண்ணிடணும். இதில் வந்து எலிமெண்ட் கொடுக்கணும். இதுக்குள்ள வந்து லாகின் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இந்த எலிமெண்ட் வந்து இங்கே வந்து இதை உருவாக்கணும். லாகின் tsx rfc போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து இங்கே இம்போர்ட்டும் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணியாச்சு. ஸோ இதில் இன்னொரு காம்போனன்ட் கொடுக்கணும், தட் இஸ் பாத், விச் ஷுட் பி ஏன்னா பாத். இப்போ இது வந்து லாகின். இப்போ இந்த லாகின்க்கு வந்து நம்ம இந்த ரவுட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதில் ஆக்சஸ் பண்ணோம்னா நார்மல் இதுக்கு எதுவுமே இல்லை, ஏன்னா ரவுட்டிங் கொடுத்ததுனால அவன் இதில் எதுவுமே சொல்லலை. நம்ம எல்லாத்தையுமே ரவுட்லேயே கொண்டு வந்துருக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து எதுவுமே இல்லை. இந்த பாத் லாகின் அடித்தோம்னா லாகின்க்கு போயிடும். பட் இப்போ அடிச்சா போவாங்க, யாராவது ஒரு யூசர் பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து அடிச்சு போக மாட்டாங்க, ரைட்? ஸோ அதான் சொல்லிட்டு வந்தீங்க லாகின். ஸோ இப்போ வந்து இந்த பேஜில் போகிறதுக்கு நம்ம வந்து இங்கே டைப் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஆப்ஷனுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. ஸோ இப்போ இந்த பேஜ்லேயே நம்ம ஒரு லிங்க் உருவாக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த பேஜுக்கான ரவுட்டிங்கே கிடையாது. இந்த பேஜ் வந்து இப்போ எதுவுமே ஷோ பண்ணல, ஏன்னா இதுக்கு ஒரு ரவுட்டிங் மேட்சே ஆகலை. ஸோ அதனால நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு ரவுட்டிங் வரணும். எக்ஸாம்பிள் இது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி
இந்த மாதிரி ரவுட்டிங்லாம் பண்ண முடியாது. ஸோ we have to give something. Let us give something like home.tsx rfc. இது கொடுத்துட்டோம்னா ஹோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு, இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இம்போர்ட் அண்ட் யூஸ்க்கு we have done the import and இங்கே யூஸ் பண்ணியாச்சு. ரவுட்டிங்க்கு 2 பாத் கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இந்த பாத்ல இருந்து ஒரு லிங்க் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நம்ம யோசிக்கிறோம். விச் இஸ் இங்கேருந்து ஒரு லிங்க் கொடுக்கணும் ஹோம்ல இருந்து, ஸோ தட் இட் கேன் பி ரீடைரக்டட் டு, இதுக்கு வந்து நீங்க a tag கூட யூஸ் பண்ணலாம். a tag யூஸ் பண்ணி /login அப்படின்னு அடிச்சோம்னா why it's not working? Non-existing module. Why is that? இது பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். நோ எரர்ஸ். ஸோ இப்போ நம்ம அமுக்கணும்னா லாகின் போகுது, லாகின் வருது. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பேஜ் ரீலோட் ஆகுது பாருங்க. அது ரீலோட் ஆச்சா? அது ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு நம்ம வந்து லிங்க் யூஸ் பண்ணணும். இப்போ நான் இங்கே வந்து லிங்க் யூஸ் பண்ணி காட்டுறேன். லிங்க் வந்து இம்போர்ட்டும் பண்ணணும். அது இங்கே தானா இம்போர்ட் ஆகுது. ஆகலைன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ லிங்க் பண்ணிட்டு 2 அப்படின்னு ஒரு இதை அனுப்பணும். அதில் ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கணும், லாகின் இந்த பேஜுக்கு இம்போர்ட் பண்ண அப்படின்னு அனுப்பிக்கிட்டு அதுக்குள்ள ஒரு இது கொடுக்கணும்ல, லாகின் பேஜ். இப்போ பார்த்தோம்னாக்க பேக் வந்தோம்னா இங்கே ஒரு பிரேக் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை அமுக்கணும்னா ரீலோட் ஆகுது. பட் இதை அமுக்கணும்னா டைரக்டா லாகின் போகுது வித்தவுட் ரீலோட். பாருங்க, ரீலோட் ஆகல, பேஜ் ஸ்ட்ரைட்டா போகுது, பேஜ் ரீலோட் ஆகாது. ஸோ இப்போ இந்த லாகின் பேஜ்ல நம்ம பேக் வர்றதுக்கு ஒரு லிங்க் கொடுப்போம். அது இங்கே கொடுக்க முடியாது, இதுக்குள்ள தான் கொடுக்கணும். ஸோ லிங்க் டு பிரான்ச் ஹோம் அப்படின்னு அடிச்சிடலாம். இங்கே இருந்துச்சுன்னா பேஜ் ரீலோட் ஆகாது. ஆனால் இப்போ நான் இதை அமைக்கிறேன்னா ஒரு வாட்டி ரீலோட் ஆகுது பாருங்க, அதுதான். ஸோ அதுக்கு தான் இந்த லிங்க் யூஸ் பண்ணுறது. ஸோ வந்து நம்ம பேசிக் திங்ஸ் யூஸ் பண்ணியாச்சு. சிம்பிள் யூஸ் கேஸ் இம்போர்ட் பண்ணியாச்சு அண்ட் யூஸ் பண்ணி பார்த்தாச்சு. சிம்பிள் யூஸ், காம்பனன்ட்ஸ், லிங்க். ஓகே, இதெல்லாம் தான் இதில் இருக்கு. அப்புறம் டைனாமிக் ரவுட்டிங். இது எப்படி பண்றது அப்படின்னாக்க, இப்போ வந்து நம்ம சில இடத்துல வந்து பேஜ் இருக்கும், லாகின் பேஜ் வந்து ஒன்று தான் இருக்கும் ஒரு பேஜுக்கு. பட் சில பேஜுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அமேசான் போனோம் அப்படின்னாக்க ஒரு இதுக்கும் இப்போ இது இருக்கா, இங்கே வந்து ஒரு 3 ஃபோட்டோ காமிச்சிருக்காங்க, இங்கே ஒரு பேஜ் இருக்கு. இந்த பேஜ் வந்து ஒரு வாட்டி தான் உருவாக்குவாங்க. ஒரு வாட்டி உருவாக்கிட்டு இந்த டைட்டில சேஞ்ச் பண்ணுவாங்க, இங்கே இருக்கிற ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணிப்பாங்க டேட்டா பேஸ்க்கு ஏற்ற மாதிரி. டேட்டா பேஸில் 4 ஃபோட்டோ இருக்குன்னா இங்கே 4 ஃபோட்டோ வரும், 3 ஃபோட்டோ இருக்குன்னா 3 ஃபோட்டோ வரும். ஆனால் யூஐ வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே இது மாதிரி தான் இருக்கும், வேற எதுக்கு ஒன்று கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ வேற எதுக்காவது நம்ம போய் பார்ப்போமே, பை அகெயின், ஐடியாஸ், கஸ்டமர் சர்வீசஸ், பை அகெயினில் போயிட்டு ஏதாவது ஒரு ஆர்டருக்குள்ளே போவோமே. ஒரு இதுக்கும் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ இதில் வேணாம், நம்ம சர்ச் பண்ணுவோமே லைக் அப்படின்னு. ஸோ இப்போ இதில் போனோம்னா நீங்கள் பாருங்கள், அதே மாதிரி பேஜ் இருக்கும். இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, இங்கே ஹெட்டிங் இருக்குது, ப்ரைஸ் இருக்குது, இது எல்லாமே அதே மாதிரி இருக்கும். இதில் கீழே இருக்குது, சில ப்ராடக்ட்ல மேலே இருக்குது. அவங்க பேஸ்ட் ஆன் சம் ரீசன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ 2-3 பேஜ் தான் உருவாக்கியிருப்பாங்க. அது அந்த இதுக்கு ஏற்றாப்புல இந்த இதுலேயும் அதே மாதிரி இருக்கா, கீழே ஒரு 4 ஃபோட்டோ, மேலே ஒரு அந்த ஃபோட்டோவோட வியூ. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இது எதை வச்சு இந்த பேஜ் ஆகுது அப்படின்னா, மேலே அந்த பாருங்க ஹெட்டிங்கோட இது போதா, இதை வச்சு தான் அவங்க டிசைட் பண்றது. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் ஒரே பேஜ் உருவாக்கிட்டு அந்த பேஜில் வர்ற நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாத்திப்பாங்க, அந்த பேஜில் வர்ற டெக்ஸ்டோ இல்லை நம்பரை வச்சு. ஸோ அதுதான் டைனாமிக் ரவுட்டிங். அது எப்படி பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ டைனாமிக் ரவுட்டிங் எப்படி பண்றதுன்னா சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்புக்கு போய்க்கலாம்.
இங்க நம்ம வந்து ஒரு பேஜ் டைனமிக் பேஜ் ஒன்று உருவாக்கிக்கலாம். ஓகே, let us say user profile, user profile.tsx rfc போட்டுக்கலாம். ஸோ இதுதான் யூசர் ப்ரொஃபைல். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு போயிட்டு நார்மல் ரவுட் மாறலாம், கொடுத்துட்டு path is equals to profile, பட் ப்ரொஃபைல் இப்போ கரண் அப்படின்னு அடிச்சுக்கலாம். இல்லை இங்கே 1 2 3 அடிச்சா நம்ம கிளியராக இருக்கும் அப்படிங்கிறதுனால 1 அடிச்சுக்கலாம். அந்த 1 அடிக்கிறதுக்கு 1 அடிக்க முடியாது, ஒரு வேரியபிள் அடிக்கணும். ஸோ ஐடி, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டபுள் காலன் வைக்கணும். வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் எலிமெண்ட் கொடுக்கணும். எலிமெண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு நம்ம என்ன கொடுத்துருந்தோம், ப்ரொஃபைல். ப்ரொஃபைல் தானே, ப்ரொஃபைலர் அடிச்சுட்டோமா, யூசர் ப்ரொஃபைல். யூசர் ப்ரொஃபைல் அவ்வளோதான். இப்போ வந்து இப்படி அடிச்சுட்டா செல்ஃப் க்ளோசிங் ஆயிடுச்சு. இப்போ இந்த பாத்தில் வந்து நம்ம போனோம்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். let us see profile/1. ப்ரொஃபைல் 1க்கு எதுவுமே காட்டல. ப்ரொஃபைலுக்கு இதுதான் ப்ரொஃபைல்னு அடிச்சா இதுதான் வந்திருக்கணும். 1ன்னு அடிச்சா என்ன வரணும்னு இதுக்கு நம்ம சொல்லலை. ஸோ இப்போ இது எப்படி சொல்றது அப்படின்னாக்க, ஸோ இது எப்படின்னா யூஸ் பேராம்ஸ் இம்போர்ட் நம்ம டைரக்டாக யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் எப்படின்னா கான்ஸ்ட் ஐடி தானே இங்கேருந்து நம்ம எடுக்கிறோம். ஐடி இஸ் ஈக்குவல்ஸ் டு யூஸ் பேராமீட்டர்ஸ், யூஸ் பேராம்ஸ் ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணும்னா, இந்த இதுக்கு இந்த வெப்சைட்டுக்கு நம்ம இங்கேருந்து என்ன அனுப்புகிறோம், ஒரு வேரியபிள் அனுப்புகிறோம். அந்த வேரியபிளை இங்கேருந்து டிஅசைன் பண்ணிக்கும். இங்கே என்ன பேரோட அனுப்புகிறோமோ அதே பேரில் இங்கே டிஅசைன் பண்ணிக்கும் யூஸ் பேராம்ஸ் போட்டு. இப்போ அந்த ஐடி நமக்கு கிடைச்சிருச்சு, 1 or 2 யாரோட பேர் கூட அனுப்புகிறோம் நம்ம இங்கேருந்து. அந்த பேசிஸில் இங்கே வந்து நம்ம இஃப் கண்டிஷன் போட்டு இதை வேலிடேட் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது இஃப் ஐடி ஈக்குவல் டு 1 அப்படின்னா என்ன சொல்லலாம், ஐடியை ரிட்டர்ன் பண்ணி பார்ப்போமா, ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தோம்னாக்க இஃப் கண்டிஷன் இது கூட யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஐடி ஈக்குவல் டு 1 அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணலாம், இங்கேருந்து ஒரு எலிமெண்ட் பாஸ் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒன்று நம்ம ஷோ கேஸ் பண்ணலாம். ஸோ லெட் அஸ் see how to do it. ஸோ பாருங்க, ஸோ இப்போ ஐடி 1 இருக்கனால ஒரு மெசேஜ் இங்கே எது காமிக்குது, ஐ எம் ஐடி 1, ஐ எம் ப்ரொஃபைல் நம்பர். ஸோ இது வந்து பேக் டிக் ஆக்கிக்கலாம். கட் பண்ணிட்டு பேக் டிக் போட்டு உள்ள பேஸ்ட் பண்ணிட்டு டாலர் சிம்பிள் வச்சு ஐடி போட்டுக்கலாம். இப்போ வந்து ப்ரொஃபைல் 1. இப்போ 2 இருந்துச்சுன்னா ஒன்றுமே காட்டாது. ஓகே, ஸோ இப்போ இது தேவையில்லை, இங்கே 1 தான் இருக்கணும்னு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இதுக்கு போயிடலாம். இங்கே ப்ரொஃபைல் 2 3 போட்டோம்னா ஐ எம் ப்ரொஃபைல் நம்பர் 3. இது ஏன் டாலர் சிம்பிள் காட்டுது, இது இங்கே தேவையில்லை. ஓகே, ஸோ ஐ எம் ப்ரொஃபைல் நம்பர் 3, இந்த பேக் டிக்கும் இங்கே தேவை கிடையாது, ஏன்னா அது வந்து ஃபங்க்ஷன் கூட கிடையாது. ஸோ ஐ எம் ப்ரொஃபைல் வெரி சிம்பிளாக அது வந்து ஆக்சஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னா and hello you are
number 1 in the profile list. இதுக்கு அது காட்டாது. 1 அடிப்போமே, hello you are number 1 in the profile list. 2 அடிச்சா வராது. ஓகே, இதுதான் ரவுட்டிங், டைனாமிக் ரவுட்டிங். எப்படி பண்றது? ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்போம்னா, ஐடிக்கு முன்னாடி ஒரு செமிகாலன் கொடுத்தா அது ஒரு வேரியபிள் ஆயிரும். அந்த வேரியபிள் வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். இங்க யூஸ் பேரம்ஸ் போட்டு எந்த வேரியபிள் கொடுத்தோமோ அந்த வேரியபிள்ல டி அசைன் பண்ணிட்டு அந்த வச்சு நம்ம வந்து பேஸ்ட் ஆன் அதை வச்சு நம்ம வந்து ஹெட்டிங்கோ, இப்போ இந்த ஹெட்டிங் இருக்குல்ல இந்த இதுல, இப்போ நம்ம ஒரு வெப்சைட் பார்த்தோம்ல, ஸோ இங்க வந்து இது வந்து ஹாலோனின் அப்படின்னு இருந்தா இந்த டைட்டில காட்டு அப்படின்னு ஒரு இது இருக்கும். இங்க இருந்து ரெண்டர் பண்றது இல்லை, இங்க இருந்து ஆக்சிவ் யூஸ் பண்ணி ரெண்டர் பண்ணிக்கலாம். ரெண்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். ஒன்னா இருந்துச்சுன்னா இங்க இருந்து இந்த வெப்சைட்ல இருந்து ரெண்டர் பண்ண அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஏத்தாப்புல ஹெட்டிங்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே போகும் பேஸ்ட் ஆன் த டாபிக். இப்போ நான் இங்க வந்து கரண்ட் சொல்லணும்னா அனுப்பிச்சா என்ன ஆகும்னு பார்ப்போம். லெட் அஸ் see what happens. ஒன்னாவது கரண்ட் அனுப்பிச்சா கரண்ட் ஹலோ வெல்கம் நம்பர் கரண்ட் வரும். ஓகே, தட்ஸ் இட். இதுதான் டைனமிக் ரவுட்டிங் which is completed right now. 6th topic, navigate. இப்போ சில நேரத்தில் வந்து நம்ம யூசர் தான் கிளிக் பண்ணி போகணும்னு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ரொஃபைலுக்கு போகிறதுக்கு ஒரு லிங்க் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ அனுப்பிச்சோம்னா இங்கே வந்து லிங்க் கிளிக் பண்ணி போகிற மாதிரி இருக்கு. ஸோ ஒரு பர்சன் வந்து இங்கே லாகின் பண்ணுறான், பண்ணிட்டு சப்மிட் அடிக்கிறான். சப்மிட் அடிச்சோன்னே மறுபடியும் ஒரு பட்டன் அமுக்குனாதான் அங்கே போகணும்னு இருந்தால் நல்லா இருக்காது. அதை வந்து நேவிகேட் பண்ணி விட்டுறோம் நம்ம தானாகவே இங்கே போகிற மாதிரி. ஸோ அதுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி பண்றதுன்னா அது பேர் தான் ரீடைரக்ட் அண்ட் நேவிகேட். ஸோ ஃபர்ஸ்ட் நேவிகேட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஆக்சுவலி இந்த லிங்க் தான் நேவிகேட். ஸோ இது ரெண்டும் ஒன்று தான். ஸோ இதை வந்து நம்ம டிலீட் பண்ணிட்டு இங்கே எழுதிக்கலாம் நேவிகேட். இதில் வந்து லிங்க் மாதிரி இன்னொன்று இருக்கு, தட் இஸ் nav லிங்க் அப்படின்னு. அதில் வந்து என்னன்னா ஆக்டிவாக இருக்கிற ரவுட்ஸை வந்து ஈஸிலி கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹோம்ல வந்து இங்கே லிங்க் கொடுத்துருந்தோம்ல, இதே மாதிரி nav link அப்படின்னு இருக்கு. nav link. So to the page, let us say 2 வந்து நமக்கு வந்து பேஸ் இதுக்கு போகணும். பேஸ் இதுதானோ. ஸோ வந்து நம்ம வந்து ப்ரொஃபைலுக்கு போவோம். ப்ரொஃபைல் வித் த நேம் 2 ப்ரொஃபைல். ஸோ இந்த மாதிரி nav லிங்க்கும் சிமிலர் தான், சில வித்தியாசங்களோட இருக்கு. ப்ரொஃபைல் போயிட்டோன்னா ப்ரொஃபைல் போயிடுச்சு, ஐம் ப்ரொஃபைல் நம்பர் 2 அந்த மாதிரி போயிடுச்சு. ஓகே, ஸோ nav லிங்க்கும் ஒன்று தான். ஸோ இந்த டாப்பிக்ல லிங்க் அண்ட் நேவிகேட் லிங்க் முடிஞ்சு, டைனமிக் ரவுட்டிங் அதுவும் முடிஞ்சு. ரீடைரக்டை பார்ப்போம். ரீடைரக்ட்னா என்னன்னு, ரீடைரக்ட் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ப்ரோக்ராமேட்டிக்கலி நம்ம வந்து ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னாக்க அப்போ பண்ணுவோம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ எந்த பேஜில் காட்டலாம் அப்படின்னாக்க பேஸ் யூஆர்எல்ல லாகின்ல காட்டுவோம். லாகின்ல பட்டன் ஒன்று கொடுத்துருவோம். பட்டன் கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு போட்டுப்போம். கிளாஸ் நேம் வேணாம், ஆன் கிளிக் F1 ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம், F1 போட்டுக்கலாம். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நேவிகேட் டு டேஷ்போர்ட், சிம்பிள். அது வந்து நேவிகேட் ஆக்சுவலாக கான்ஸ்ட் நேவிகேட் ஃபர்ஸ்ட் வந்து நேவிகேட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ கான்ஸ்ட் நேவிகேட் அப்படிங்கிறது ஒரு டெஃபினேஷன் பண்ணணும். டிஃபைன் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ண முடியும். யூஸ் நேவிகேட் அதை எங்கேருந்து இம்போர்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நேவிகேட் அப்படின்னு யூஸ் பண்ணி அதுக்குள்ள எந்த யூஆர்எலுக்கு போகணுமோ, ஹோம் பேஜ் பேஸ் யூஆர்எல். So let us check. லாகின் போயிடுச்சு. லாகின் பட்டன் ஊற்றணும்னு எங்கே போகுது பார்த்தீங்களா, பேஸ் யூஆர்எலுக்கு வந்துருச்சு. இதை வந்து நம்ம பேஸ் யூஆர்எல்ல ஒரு ஹெட்டிங் போட்டு ஹலோ ஐ எம் ஹோம் பேஜ் அப்படிங்கிறத நம்ம காமிப்போம். ஸோ இப்போ வந்து லாகின்க்கு போகணும். லாகின் போயிட்டு லாகின் பண்ணோன்னே
ரீடைரக்ட் தானாவே ஆயிடுச்சு ஹலோ ஐம் பேஜ்க்கு. இப்போ தானே ஸோ இந்த மாதிரி தான் இதுக்கு தான் நேவிகேட் யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் டாபிக் நம்பர் ரீடைரக்ட். எப்படி யூஸ் பண்ணுறது? 2 ஸ்டெப்ஸ் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வந்து டிஃபைன் பண்ணணும், அதை ஒரு வேரியபிளை எடுக்கணும். லாகின்ல டிஃபைன் பண்ணிக்கணும், ரைட்? ஸோ இது வந்து ஒரு வேரியபிளை எடுக்கிறோம், எடுத்துட்டு அதுக்கப்புறம் நேவிகேட் அந்த இது பேஸ் வர அனுப்பிச்சோன்னா செட் ஆயிடும். ஓகே ஃபைன். Now the last topic, that is protected routes. Protected routesனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். protected routeஸ்ல என்னன்னாக்க சில இப்போ இந்த ஹோம் பேஜ் வந்து ஆக்சஸ் ஆகுது, நம்ம லாகின் பண்ணாலும் பட்டன் அமுக்குனாலும் ஆகாட்டியும், பட் அது அமுக்குனா மட்டும்தான் ஆன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணணும். அது எப்படி பண்றது? அதுக்கு வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப் யூஆர்எல்ல போயிட்டு இதை வந்து ப்ரொடெக்டடா மாற்றணும். இதுக்கு வந்து எலிமெண்ட்டுக்குள்ள ப்ரொடெக்டட் ரவுட் அப்படின்னு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணணும். இதுக்கு வந்து இங்கே protected route.tsx அப்படின்னு ஒரு ஃபைல் யூஸ் பண்ணிக்கிறோம். RFC போட்டுக்கிறோம். இதுல ரவுட் அண்ட் நேவிகேட் ரெண்டு இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி லாகின் பேஜ்ல இப்படி ஒன்று பார்த்தோம், டிஃபைன் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி. அப்படி இல்லாட்டியும் டைரக்டா பண்றதுன்னா அது வந்து இப்படி பண்றது, நேவிகேட் நேவிகேட் 2 அப்படின்னு போட்டு ஸ்லாஷ் போட்டு ஏபிசி அப்படி போட்டு சும்மா இப்போதைக்கு போடுறேன். எப்படி போட்டாலும் ஆப்ரேட்டர் cannot be applied to type. இது வந்து இங்கே தான் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ பட்டன் ஆன் கிளிக். ஸோ நம்ம அப்புறமாட்டி பார்ப்போம் அதை பற்றி. இப்போ வந்து ப்ரொடெக்டட் ரவுட்ஸில் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க, இங்கே வந்து ஆப் இருக்கா, ஸோ இதை வந்து நம்ம ப்ரொடெக்டட் ரவுட்டாக மாற்றணும். அதுதான் நம்ம கோல். ஓகே, இந்த கோலுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடெக்டட் ரவுட்ஸ், அதுக்குள்ள ஒரு எலிமெண்ட்டை ஒரு ப்ராப்பாக பாஸ் பண்ணணும். ப்ரொடெக்டட் ரவுட்ஸ்ங்கிற அந்த இதை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுக்குள்ள தான் ஹோமை வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரொடெக்டட் ரவுட்ஸ். ஓகே, அதில் ஒரு எலிமெண்ட் ஈக்குவல்ஸ் டு. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இதுதான் எலிமெண்ட், ஹோம் தான் எலிமெண்ட், ப்ரொடெக்டட் ரவுட்ஸ்க்கு எலிமெண்ட் ஒரு ப்ராப்பாக பாஸ் ஆயிடுச்சு. இட்ஸ் நாட் அசைனபிள் டு டைப்ஸ். ஓகே, ஸோ ஆக்சுவலி இது வந்து இங்கே வரணும் ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்து கரெக்டாக இருக்கும். ப்ரொடெக்டட் ரவுட்ஸில் எலிமெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராப் பாஸ் பண்ணியிருக்கோம். ப்ரொடெக்டட் ரவுட்ஸ் இந்த எலிமெண்ட் அப்படிங்கிற ப்ராப்பை நம்ம வந்து இங்கே டிசைன் பண்ணணும். எலிமெண்ட் கமா டாட் 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 ரெஸ்ட். இது வந்து எதுக்குன்னா வேற ஏதாவது நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு ப்ராப் பாஸ் பண்ணோம்னா, வேற ஏதாவது ப்ராப் பாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னாக்க இங்கே நம்ம பாஸ் பண்ணுவோம் வேல்யூ ஏதாவது. ஓகே, அது எல்லாத்தையுமே அது வந்து இந்த டாட் டாட் டாட்ல எடுத்துக்கும். எடுத்துட்டு என்ன பண்றது அப்படின்னா அத்தன்டிகேஷன் ஒன்று இருக்கும். நம்ம இங்கே இருந்தாவது ஒரு அத்தன்டிகேஷன் யூஸ் பண்ணுவோம். இஸ் ஆத் ஈக்குவல்ஸ் டு ட்ரூ. ஸோ இது வந்து இப்போ ட்ரூவா இருக்கு பட்சத்தில் அதை நம்ம வந்து இப்போ எப்படி இது பண்றதுன்னா, இஸ் ஆத் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா அந்த என்ன வந்துச்சோ அதுக்கே அனுப்பிச்சு விட்டுறலாம் எலிமெண்ட். அதுக்குள்ள இந்த ரெஸ்ட்டையும் பாஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். அப்படி வரல அப்படின்னா நேவிகேட் பண்ணிடலாம். 2 போட்டு லாகின் பண்ணிடலாம்.
does not exist on type. ஸோ இதை வந்து நம்ம இந்த எலிமெண்ட்டாகவே வைக்காம காம்போனன்ட் நேம் அப்படின்னு நம்ம ரீஅசைன் பண்ணி எடுத்துக்கிட்டா இதில் இன்னொரு டாட் வரும். இப்போ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து let us see what will happen. ஸோ ஆக்சுவலாக அது என்னது எப்படி இருக்கணும்னா ப்ரொடெக்டட் ரவுட்ஸ் ஆப்பில் வந்து பேசிக் பார்ட்டில் ப்ரொடெக்டட் ரவுட்ஸ் இருக்கு. எலிமெண்ட் வந்து ஹோமு, அந்த ஹோமை வந்து இங்கேருந்து நம்ம வந்து எடுக்கிறோம் எலிமெண்ட்டாக. அது தவிர ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நம்ம வந்து கம்போனன்ட்கே பாஸ் பண்ணிடுறோம். இப்போ ஹோம் பேஜை வந்து இது இங்கேருந்து கால் பண்ணி கூப்பிடுவோம். let us see how it works. is authenticated true தான் போட்டிருக்கோம். it should work. So something is a problem. Let us see what this is. Element type is invalid. Expected string. So type is invalid. Expected protected route a string. எட்டாவது protected routeல எட்டாவது. So what is the problem actually? Let us see what is the error. இது ஏன் ஹேப்பன் ஆச்சுன்னா நம்ம இங்க வந்து என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி ஒரு டேக் யூஸ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி அது வந்து எலிமெண்ட் பாஸ் ஆகுறதே ஒரு டேகா தான் பாஸ் ஆகுது. ஸோ நம்ம டைரக்டாவே இங்க யூஸ் பண்ண முடியும் அதை. ஓகே, ஸோ அதுக்குள்ள பாஸ் ஆகுறது எல்லாமே டைரக்டாவே இங்க வந்துடும். ஸோ ரெஸ்ட்டும் தேவையில்லை இங்க, ரைட்? ஸோ ரெஸ்ட்டும் இங்க வந்து நம்ம அசைன் பண்ணவே தேவையில்லை. டைரக்டா எலிமெண்ட் அப்படின்னு போட்டாலே போதும். ஏன்னா எலிமெண்ட் என்னது, ஆல்ரெடி அதுவே ஒரு டேக் தான். இந்த எலிமெண்ட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா எலிமெண்ட்ங்கிறதே ஹோம் டேக் தான். இந்த மொத்த டேக் தான் எலிமெண்ட். ஸோ இப்போ இதை வந்து நம்ம நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இங்க இருந்து இப்ப ஏதாவது நான் வேல்யூ பாஸ் பண்றேனே ப்ராப்ஸ்க்கு, வேல்யூ ஈக்குவல்ஸ் டு string of current பாஸ் பண்ணிக்கிறேன். So let us see, does it works? Yes, it works. So இப்போ இந்த வேல்யூவை இங்க இருந்து ஹோம்ல இருந்து நான் ரெண்டர் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துப்போம். இந்த கரண்ட் வந்துருச்சு. இந்த கரண்ட் எங்கேருந்து வந்துருச்சு, இங்க இருந்து வருது. கரண்ட் I am from app. இந்த மொத்த ஸ்ட்ரிங்கும் அங்கேருந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி பண்ணாம வெறும் ஒரு ஸ்ட்ரிங்கா மட்டும் இதுக்குள்ள பாஸ் பண்றோம் அப்படின்னா let us say home, இதை மட்டும் நம்ம பாஸ் பண்றோம். அந்த டைம்ல என்ன பண்ணோம்னா எலிமெண்ட் ஒரு டேகா மாத்தி நம்ம சென்ட் பண்ணணும். எலிமெண்ட் அப்படிங்கிறது இப்போதைக்கு என்னதுன்னா ஒரு ஸ்ட்ரிங். ஸோ இப்போ ஸ்ட்ரிங்குக்கு என்ன பண்ணுவோம், எலிமெண்ட் அப்புறம் ஒரு ஸ்டாஷ் இப்போ போட்டோம்னா இட் ஷுட் கம்.